ரெண்டு பேரும் ஒரே ஸ்டைல்லே நிக்குது. அப்பதான் யோசிச்சேன், பைபிள்ல கூட எப்படி இருக்கு, ரெண்டு வாலிபர்கள் சண்டை போட்டு விட்டா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஜெயிக்கிட்டான், முடிஞ்சு போல. நீங்க வீட்டுல போய் பார்த்து படிச்சு வர ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். ஆனா தான் சத்தியம். நான் காலைல உட்காந்து எத்தனை எண்ணி பார்த்தேன். இதெல்லாம் நீ செவி கொடுக்கிறவன், இதெல்லாம் நீ செய்யணும். இல்ல நீ செவிடு, நீ ஒரு செவிட்டு விரியன். சபைக்குள்ள இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற ஒரு செவிட்டு விரியன். கர்த்தர் சொல்றாரு, உன் எதிராளிகளை நான் சீக்கிரத்தில் தாக்குவேன். யார் இந்த எதிராளி? பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல உன்னுடைய கூட பிறந்தவனா, உன் மனைவியா? எதிராளி யாரு? 1 Peter 5:8 பாருங்க. 1 Peter 5:8. தெரிந்து புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். யாரவன்? எதிராளி யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் மனைவி இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு. அவன் தான் உனக்கு விரோதமான ஆளு. அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 5:25 பார்க்கும்போது உன்னைய பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு காத்து கிடக்கிறான் பாரு, அவன் தான் எதிராளி. மத்தேயு 5:25. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்துக்கு ஒப்பு கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடாமலும், சேவகன் உன்னை நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும். எப்படி உன்னைய போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பனிஷ் பண்ணி உன்னை தள்ளி எங்கேயாவது கொண்டு போய் தள்ளுற அளவுக்கு அவன் தான் எதிராளி. அடுத்து லூக்கா 18ஆம் அதிகாரம். நான் இப்ப எதிராளி ஒரு 4 எதிராளியை சொல்லுவேன். அதுல 1 பிசாசு, 2வது உனக்கு விரோதமா உன்னைய பனிஷ் பண்றதுக்காக உன்னைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளு. லூக்கா 18:3 படி, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எதிராளி என்ன பண்றான்? அநியாயம் செய்யறான். எதிராளின்னு சொன்னா அது அநியாயம், உனக்கு விரோதமா அநியாயம் செய்யறான். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது ஏசாயா 50:8 பார்க்கும் பொழுது, யார் எனக்கு எதிராளி, எனக்கு முன் வரட்டும். யார் சொல்றா? தீர்க்கதரிசி சொல்றான் பாருங்க. பைபிள் இருக்கவங்க பாருங்க, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமா இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் எனக்கு எதிராளி? பிசாசா, செய்வனையா, துரோகியா, நம்பிக்கை துரோகியா, காட்டி கொடுக்கிறவனா, கூட இருந்த குழி பிடிக்கிறவனா? வா, யார் எனக்கு எதிராளி, எனக்கு முன்னே வாரட்டும். நீ தேவனுக்கு செவி, தேவனுடைய வழிகளில் நட. இந்த யுத்தம் தேவனுடையதா மாறும். யாரை பத்தியும் பயப்படாது, எவனை பத்தியும் பயப்படாது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் உன் கூட இருக்கும்போது உனைய ஒருத்தனும் அசைக்கிற, உன் தலையில முடி வரைக்கும் எண்ணி வச்சிருப்பார். எந்த வல்லமே உன்னை டச் பண்ணவே முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். நீர் செய்ய வேண்டியது 2 காரியம். ஒன்னு என்னது? என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கும், என் ஜனம் என் வழிகளில் நடக்கும். கர்த்தர் உனக்கு செய்ய போறது என்னது? சீக்கிரத்தில் எதிராளியை தாழ்த்தி ஆண்டவர் தன் கையை அவனுக்கு விரோதமாய் திருப்புவார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடும். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு, என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கணும், என் ஜனம் என்னுடைய வழிகளில் நடக்கணும். நான் இனிமேல் சத்துருவை தாழ்த்த போகிறேன். இன்னும் 1 வருஷம் கழிச்சு இல்ல, 2 வருஷம் கழிச்சு இல்ல. என்னது? படிக்காதவங்களுக்கு நைட்டி கம்பெனி, படிச்சவங்களுக்கு எப்பொழுது? சீக்கிரத்தில் நான் தாழ்த்துவேன். இந்த வசனம் எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கண்ண மூடி முழங்கால் போடுங்க. மற்றவங்க எல்லாம் உட்காந்துக்கங்க, இல்லைன்னா எழுப்பி போயிடுங்க, எஸ்கேப் ஆயிடுங்க. இது
பேசினாரு அப்படிங்கறது விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஏன் சத்துருவை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு? ஏன் சத்துரு தன்னுடைய குதிகால நம்ம மேல உயர்த்திக்கிட்டே வரான்? வேலை ஸ்தலத்துல, வீட்டுல, தொழில்ல, குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, பிரயாணங்கள்ல, சொந்தங்கள்ல, நண்பர்கள் மத்தியில, எங்க போனாலும் பிசாசு தான் தலையை தூக்கிக்கிட்டே வரான், எழுத்து நீக்கிறான், உன்னை ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருக்கிறானே. காரணம் என்ன? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நான் அந்த எதிராளியை பார்த்துக்கிறேன், அவனை நான் அந்த பிசாசை பார்த்துக்கிறேன், அந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு உரமாக அநியாயம் செய்கிறவனை நான் பார்த்துக் கொள்கிறேன், உனக்கு உரமாய் பேசுகிறவனை, உன்னை பனிஷ்மெண்ட் பண்ண விரும்புகிறவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எனக்கு செவி கொடு, என் வழிகளில் நட. நீ பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சீக்கிரத்தில் உன் எதிராளியை நான் உனக்கு முன்பாக தாழ்த்தி போடுவேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். அது என்ன அபிஷேகம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். என் வாசற்படியில காத்திருந்து, கதவு நிலைய அருகே காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த அபிஷேகம் உன் மேல வரட்டும். உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்க போராடி கொண்டிருக்கிறார். இனிமேல் கர்த்தர் உன்னோடு பேசுவார், உனக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பார், நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டி கொடுப்பார், உன்மேல் தன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன், உம்முடைய வழிகளில் நான் நடக்க ரெடி ஆயிட்டேன், என் எதிராளிகளை மட்டும் தாழ்த்தி போடும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லு, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறவன் யார்? யார் எனக்கு எதிராளி? வரட்டும், எழுப்பி நில்லு. கர்த்தருடைய வார்த்தைக்காக செவி கொடு, கர்த்தருடைய வழிகளில் நட. இன்றைக்கு யுத்தம் தொடங்குகிறது. உன் கண்கள் காண, உன் காதுகள் கேட்க, நீ அதிசயப்பட, எல்லாரும் ஆச்சரியப்பட, தேவ நாம மகிமைக்காக உன் சத்துருவை கர்த்தர் சீக்கிரத்தில் தாழ்த்த போகிறார். இனி வருஷங்கள் கிடையாது, மாதங்கள் கிடையாது, வாரங்கள் கிடையாது, நாட்களுக்குள்ளே தேவன் கிரியை செய்வார், மணி நேரங்களுக்குள்ளே கிரியை செய்வார், நிமிடத்துக்குள்ளே கிரியை செய்வார், இந்த நொடியிலேயே தேவன் கிரியை செய்வார். ஒரு நிமிஷத்துல ஹல்லேலூயா.
எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை. ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரையும் விசாரிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் விரோதமா பிசாசு ஒவ்வொரு விதமான விதத்துல கிரியை செய்யணும். அவங்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லை, அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, எல்லாமே அவங்களுக்கு எதிரடையாவே தூக்கி தலை போய்கிட்டே இருக்கு. டெய்லி கண்ணீரின் பாதையில போற ஜனங்கள் இருக்கிறார்கள். இதுக்கு ஒரு முடிவு உண்டாகணுமா? உன் எதிராளியை கர்த்தர் தாழ்த்தணுமா? ஆமென். நீ என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வழிகளில் நட. நான் இன்றைக்கு உன் சத்துருவை கீழ்படுத்துவேன், நாளைக்கு அல்ல, இன்றைக்கே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கே உன் சத்துருவை சீக்கிரத்திலே தாழ்த்தி போடுவார். நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இத்தனை வருஷங்கள் இந்த பாதையில போய்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு விரோதமா எழுப்பின எத்தனையோ எதிராளியை கர்த்தர் தாழ்த்தி இருக்கிறார். அதை என் வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. அந்த பாதையில போய் ஜெயம் எடுத்தவர்கள் கரங்களை வைத்துங்க. சும்மா எல்லாரும் கை வைக்க வேண்டாம். நான் அந்த பாதையில போயிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு என் சத்துருவை என் பாதத்துக்கு கீழ்படுத்தினதை என் கண்ணால நான் பார்த்தேன், அனுபவிச்சேன். என் சத்துருவை சீக்கிரத்துல கர்த்தர் தாழ்த்தினதை நான் பார்த்தேன்.